தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டத்தில் ஜாயா அலுகாஸ் டெண்டர் எடுத்திருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இந்த ஜாயா அலுகாஸ் நிறுவனத்தினோட மகன் தலைமைச் செயலகத்தில் விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் நான் உங்கள் HKS. நம்ம என்ன இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறோம் சில விஷயம் அப்படின்னா, தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டத்துல ஜாயா அலுகாஸ் டெண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சார பரப்புரையில் வெற்றி பெற்று வந்தால் பிறக்கிற அரசு ஹாஸ்பிட்டல், அதாவது அரசு மருத்துவமனையிலையும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதாவது 1 கிராமில் தாய்மாமன் தங்கம் மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட திட்டத்தோட தொடக்கமாக தான் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பட்ஜெட் கூட்டத்தோட சட்டசபையில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்காக எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்தாங்க அப்படின்னா, பட்ஜெட்ல 755.83 கோடி இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துல இருந்ததுன்னா ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறமா பிறக்கிற குழந்தைகளுக்கு இதுல எலிஜிபிலிட்டி வருது. இந்த திட்டத்தை எப்போ தொடங்க போறாங்க அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு இதை தொடங்க போறாங்க. ஸோ இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்காங்க பயன்பெறதுக்கு அப்படின்னா, 4,41,667 குழந்தைகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 1 கிராம் மோதிரம் போட போறாங்க. ஸோ இந்த டெண்டர்ல ஓப்பன் டெண்டர் தான் விட்டுருந்தாங்க. இந்த ஓப்பன் டெண்டர்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட 11 ஜுவல்லர்ஸ் கம்பெனி கலந்துக்கிட்டாங்க. வித்தியாசம் நமக்குள்ள எத்தனையோ வித்தியாசம். மொழி, மதம், பழக்கம், விருப்பம், நம்பிக்கை எல்லாத்துலயும். அதுல ஜாயா அலுகாஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், GRT ஜுவல்லர்ஸ், உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ், டைட்டன் கம்பெனி, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், எமரால்டு ஜுவல் இண்டஸ்ட்ரி அண்ட் KTM ஜுவல்லரி, மோகன்லால் ஜுவல்லர்ஸ், ஐவரி அண்ட் கம்பெனி, சரணா ஸ்டோர்ஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுல ஜாயா அலுகாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ₹1 கூடுதலா வச்சு, அதாவது தங்கத்தோட விலை 1000 ரூபாய் அப்படின்னா ₹1 கூடுதலா வச்சு இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க தான் L1, அதாவது மிக குறைந்த விலையில கூட் பண்ணி அவங்க வெற்றி பெற்றாங்க. அந்த அடிப்படையில தமிழக அரசு அவங்களுக்கு கொடுத்தது. இதுல மீதி இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே கேட்பாங்க, ஸோ வேற யாராவது இதே அமௌண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, நீங்க இதுல கலந்துக்க முடியுமான்னு கேட்கும்போது, கல்யாண் ஜுவல்லர்ஸும் நான் இதே அமௌண்ட்டுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா L9ல இருந்தாங்க அவங்க கோட் பண்ண பிரைஸ். ஸோ அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா, இதே ₹1 கோட்ல நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வியாபார உத்தியில என்ன சொல்றாங்க ஜாயா அலுகாஸ், இந்த ₹1 பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ஸோ எங்களோட பிராண்ட் மக்கள் கிட்ட ரீச் ஆகுது. ஸோ எங்க நகையோட கம்பெனி பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கிட்ட இருக்கும்போது எங்க பிராண்ட் ஈஸியா ரீச் ஆகும். ஸோ 4 அடியில வெளியில பேசுவாங்க. அதனால எங்களுக்கு லாபம் முக்கியம் இல்லை. ஸோ ₹1 வச்சு நாங்க இதை செயல்படுத்துறோம் அப்படின்னு ஜாயா அலுகாஸ் நிறுவனத்துல சொல்றாங்க. ஸோ இவங்க என்னதான் எங்களுக்கு லாபமே தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும், மக்களுக்கு எல்லாம் ஒரு பொதுமக்களுக்காக எதிர்கட்சிக்கெல்லாம் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, 1 கிராம் கோல்டு கொடுக்குறீங்க, இது எந்த இடத்துல தரமா இருக்கும்? என்னதான் 22 கேரட் BIS 916 கேடிஎம்மா இருந்தாலும், ஸோ இந்த முத்திரை கொடுத்ததா இருந்தாலும் இவங்க இதுல உண்மை நம்பகத்தன்மை இருக்குமா அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ஏன்னா லாபமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா செய்கூலி, சேதாரம், அது போக டிரான்ஸ்போர்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய இதுவெல்லாம் இருக்கும்போது எப்படி ₹1 வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த நிறுவனத்தின் மீது சில குற்றச்சாட்டுகளும் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ID ரெய்டு பண்ணி கணக்கில் வராத 500 கோடி, அதாவது டாக்ஸ் மோசடி பண்ணி 500 கோடி பணத்துக்கு மேலான ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க. அதே போல 2023ல அமலாக்கத்துறையும் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு மோசடி நிறுவனம் எப்படி ஒரு தரமான நகையை கொடுத்துரும், இதுல தமிழக அரசாங்கம் இவங்களை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுது, ஸோ அமலாக்கத்துறையால வழக்கு பதிவு பற்றி ப்ரூஃப் பண்ண ஒரு நிறுவனத்தின் மீது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பல்வேறு தரப்புல இருந்தும் கேட்கிறாங்க. இது என்னன்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டி குரூப், அதாவது கேரளாவை சேர்ந்த
தொழிலதிபர் ஜாய் ஆலுகாஸ் வர்கீஸ் அப்படின்றவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி சமூகத்தை சேர்ந்தவர். இவர் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2001 வந்து பாத்தீங்கன்னா துபாயில தான் வந்து ஜாய் ஆலுகாஸ் அப்படின்ற இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. பின்னால வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பல்வேறு பகுதியில கொண்டு வர்றாரு. அதன் பிறகுதான் இந்தியாவிலையும் சரி பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலத்துல இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தை கொண்டு வராரு. ஸோ 2023 ஆண்டு ஜாய் ஆலுகாஸ் மீது வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஃபெமா சட்டத்தின் கீழ் வந்து ரெய்டு பண்றாங்க. ஸோ இதுல இவங்களோட 305 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்குறாங்க. ஸோ இதோட அவாலா மோசடியும் இவங்க குற்றச்சாட்டும் இவங்க மேல இருக்கு. எப்படின்னா இந்தியாவில இருந்து பணத்தை கொண்டு போயிட்டு அங்க இருக்க ஜாய் ஆலுகாஸ் அப்படின்ற நிறுவனத்துல, துபாயில இருக்கிற நிறுவனத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கோல்டு இங்க கொண்டு வராங்க. பொதுவா வந்து துபாயில இருந்து தான் கோல்டு எல்லாம் வந்து கடத்தி கொண்டு வருவாங்க. ஏன்னா அது ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி. அதே போல அங்க கோல்டோட ரேட்டுமே வந்து தரமாகவும் இருக்கும், அதே நேரத்துல ரொம்ப மிக விலை குறைவாகவும் இருக்குன்ற அடிப்படையில தான் அங்கிருந்து கோல்டு வந்து கொண்டு வரதா கடும் குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ண, அதாவது இந்த அவாலா மோசடி பண்ணது மெயிலையும் சரி, அதே போல டிஜிட்டல் வந்து ஆவணங்களை வந்து கைப்பற்றி இவங்க சொத்துக்கள் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல 2018 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஐடி ரெய்டு பண்றாங்க. அதாவது கணக்கில் அடங்காத வருமானத்துக்கு மீறிய 500 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் பணத்தை வந்து இன்கம் டாக்ஸ்ல ரெய்டு பண்ணி இவங்க மேல வழக்கு இருக்கு. இப்படி பல்வேறு வழக்கு இருக்கிற இவங்களுக்கு எப்படி இந்த டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண தமிழக அரசு கொடுத்தது? ஸோ விஜய் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா அவர் பதவி ஏற்றிருந்த காலகட்டத்தில், அதாவது மே மாசம் வந்து அவர் பதவி ஏற்கிறாரு. அதன் பிறகு வந்து அந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினோட மகன் வந்து தலைமைச் செயலகத்துல விஜய் அவர்களை சந்திக்கிறாரு. ஸோ அந்த சந்திச்சதுனாலதான் இவருக்கு இந்த டெண்டரை வந்து வழங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்னதான் பொதுவெளியில இவங்க வந்து டெண்டர் விட்டு இருந்தாலும் முன்கூட்டியே கம்மியான விலைக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுக்கலான்ற சில சந்தேக விஷயங்களை கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த டெண்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இவங்க கொடுக்க போற நகை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்க போகுது அப்படின்றதையும், தரம் குறைவான நகையை கொடுத்தா கூட இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஏன்னா நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கம்பெனி தான் ஜாய் ஆலுகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 2300 கோடி மதிப்பிலான பங்குகளை ஷேர் மார்க்கெட்ல கொண்டு போலான்ற சமயத்துல தான் இவங்க மேல ஏற்கனவே அமலாக்கத்துறையில வழக்கு இருக்கிறதுனால இவங்களை இந்த பங்குகளை வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் தமிழக அரசு எப்படி அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண இடம் கொடுத்தது அப்படின்ற அடிப்படையிலையும் பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்கு. நாமளும் அதை தான் கேட்கிறோம். ஸோ இவங்க தரமான நகைகளை கொடுப்பாங்களா? இது எப்படி நீங்க பண்ண போறீங்க, செயல்படுத்த போறீங்க? இது எந்த விதத்துல நடைமுறைக்கு வரப்போகுது? மக்கள் இதுல உண்மையா கரெக்டான நகை, அதாவது சுத்தமான நகை தான் கிடைக்க போதா அப்படின்னும் பார்க்கணும். அதே போல இவங்க மேல வந்து ஹைதராபாத்ல புச்சக்கட்டா அப்படின்ற பிரான்ச்சில் வந்து ஒரு வாடிக்கையாளர் இவங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்காரு. எப்படின்னா 18 கிராம் இருக்கிற கோல்ட 22 கிராம் கோல்டுக்கு ரேட்டு போட்டு வாங்கிட்டாங்க. அதனால இந்த வழக்குமே இவங்க மேல நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இவங்க மேல வந்து இன்னொரு வழக்கம் இருக்கு. அப்படின்னா கல்லு வச்ச மோதிரம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டு ரேட்டுக்கு கல்லை வச்சு இவங்க வந்து எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு வாடிக்கையாளருமே இவங்க மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் கடும் விமர்சனங்கள் இந்த நிறுவனத்தின் மீது உள்ளது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையிலையும் சொல்றாங்க. ஸோ விஜய் அவர்களும் வந்து கிறிஸ்டின், இவங்களுமே கிறிஸ்டின், அதனால இவங்களுக்கு சாதகமாக செயல்படுறாரு. அதே போல கேரளா, ஆந்திரா, அதாவது ரெட்டிஸ் குரூப்பை சேர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைன்ஸ் சைட்ல இருக்கிற டெண்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய வந்து தமிழகத்துல ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஏகப்பட்ட விமர்சனங்களும் விஜய் அவர்கள் அரசின் மீது வைக்கப்படுகிறது. இதற்கு விஜய் அரசாங்கம் என்ன பதில் சொல்றது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் இது வந்து சரியா தவறா அப்படின்ற கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்பதான் இந்த விஷயங்கள் சரியா தவறான்றது நமக்கும் புரிய வரும், மக்களுக்கும் இது தெரிய வரும். நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் இதே போல அடுத்த அதிரடி அரசியல் பார்வையில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.